ஏஐ தான் ஃபியூச்சர்னா ஏன் சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டு வாங்குறாங்க? இந்த ஏஐ, கோல்டு, டாலர் நெக்ஸ்ட் குளோபல் மணி வார்ல யார் ஜெயிப்பாங்க? வாங்க பார்ப்போம். ஒரு சைடில் ஏஐ கம்பெனிஸ் மேலே ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போர் ஆகுது. இன்னொரு சைடில் வேர்ல்டு சென்ட்ரல் பேங்க்ஸ் ரெக்கார்ட் அமௌண்ட் ஆஃப் கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஒரு சைடில் ஃபியூச்சர் டெக்னாலஜி, இன்னொரு சைடில் 5000 இயர்ஸ் ஓல்டு அசெட். சம்திங் டசன்ட் ஆட் அப் இல்லை? இந்த கான்ட்ரடிக்ஷன் தான் அடுத்த 10 இயர்ஸ் பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டோரியா இருக்கலாம். வேர்ல்டு 2 டிஃப்ரெண்ட் கேம்பா ஸ்பிளிட் ஆகுதுங்க, பேஸ்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் தியரிஸ். கேம்ப் 1, டாலர் இன்னும் கிங்கா இருக்கும். ரீசன் என்னன்னா, சம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அனலிஸ்ட் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, டாலர் பேக்ட் ஸ்டேபிள் காயின்ஸ் குட் ஸ்ட்ரென்தன் the global role of the dollar in a digital economy. Hypothetically imagine பண்ணி பார்த்தா, ஆப்பிள் காயின், அமேசான் காயின், வால்மார்ட் காயின், நீங்கள் காஃபி வாங்கினாலும், ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணாலும், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும், எவ்ரிதிங் ஸ்டில் ரன்ஸ் ஆன் டாலர்ஸ். அதாவது ஃபிசிக்கல் டாலர் இல்லைனாலும் டிஜிட்டல் டாலர் எல்லாத்துலேயும் இருக்கும். ஸோ டாலர் டாமினன்ஸ் கண்டினியூ ஆகும். கேம்ப் 2, சம் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் வந்து they've expressed interest எதுலன்னு பார்த்தீங்கன்னா, in reducing dependence on US dollar for certain international transactions. அவங்க ஸ்லோலி ஆல்டர்னேட்டிவ் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம் கோல்டு அக்யூமுலேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. அவங்க வேர்ட்ஸை விட ஆக்ஷன்ஸில் ஜாஸ்தியாக பேசுகிறாங்க. இன்ஃப்ளேஷன் பற்றி நம்ம ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோமா? இன்ஃப்ளேஷன்னா என்னங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாலர் வச்சு அதிக பொருட்கள் வாங்க முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு அதே டாலரை வச்சு கம்மியான பொருட்கள் தான் வாங்க முடியுது. இதனால குவெஸ்டின் என்னன்னா, ப்ராடக்ட்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சா இல்லை மணி வேல்யூ குறைஞ்சிருச்சா? இந்த டிபேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா என்டையர் ஃபினான்ஷியல் சிஸ்டம் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் திங்: மோர் பீப்புள், மோர் ஒர்க்கர்ஸ், மோர் டாக்ஸ் பேயர்ஸ், மோர் பாரோவர்ஸ். இதில் ஏஐ என்டர் த சாட்டுங்க. இங்கே தான் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. கடந்த பல டீகேட்ஸாக எக்கனாமிக் க்ரோத் மெயின்லி 2 டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் மேலே டிபெண்ட் ஆகி இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதிகமான மக்கள், ஒர்க்கர்ஸ் இல்லை கன்சியூமர்ஸ். செகண்ட் ஒன் வந்து அதிகமான ப்ரொடக்டிவிட்டி. ஆனால் ஏஐ மே ஆக்சலரேட் ஆட்டோமேஷன் இன் வேஸ் ப்ரீவியஸ் டெக்னாலஜிஸ் குட் நாட். கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஃபியூ ஒர்க்கர்ஸுடன். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், ஏஐ வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாஸ்க் ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சா யார் டாக்ஸ் பே பண்ணுவா? யார் மார்ட்கேஜ் பே பண்ணுவா? யார் பணத்தை செலவு பண்ணுவாங்க? ஹூ வில் கீப் த எக்கனாமி மூவிங்? இதுதான் பேரடாக்ஸ். மாடர்ன் எக்கனாமிஸ் ஒர்க்கர்ஸ், கன்சியூமர்ஸ், பாரோவர்ஸ் அப்புறம் டாக்ஸ் பேயர்ஸ் மேலே ஹெவி டிபெண்டன்ஸ் இருக்குங்க. ஏஐ சில டைப்ஸ் ஆஃப் ஹியூமன் லேபருக்கு டிமாண்டை குறைக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் புது ஸ்கில்ஸ், நியூ ஜாப்ஸ் அப்புறம் புது இண்டஸ்ட்ரீஸ்க்கான டிமாண்டையும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால ஏஐ சக்ஸஸ் இட் செல்ஃப் கிரியேட்ஸ் அ நியூ எக்கனாமிக் சேலஞ்ச். இப்போ வை சென்ட்ரல் பேங்க்ஸ் சடன்லி லவ் கோல்டு அப்படின்னு பார்க்கலாங்க. நான் உங்களை கோல்டு வாங்க சொல்லலை. ஐ எம் ஒன்லி ஹியர் டு ஷோ யூ வாட் த டேட்டா ஆக்சுவலி சேஸ் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த வேர்ல்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ். நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி உங்கள் ஓன் டிசிஷன் எடுங்க. நவ் ஹியர் இஸ் த பிக் கொஸ்டின்: இஃப் சென்ட்ரல் பேங்க்ஸ் லவ் கோல்ட் ஸோ மச் அப்படின்னா ஏன் வந்து கோல்டு ப்ரைஸ் ஃபால் ஆகுது? இந்த கரெக்ஷன் உண்மையில் கோல்டுக்கு புல் கேஸ் எப்படி ஸ்ட்ரென்தன் செய்யுதுங்கிறத நான் இப்போ சொல்கிறேங்க. செகண்டா, 1000 டன் ஃபினாமினான் அப்படின்னா என்னங்கிறதையும் பார்க்கலாம். ஏன் வேர்ல்டு பேங்க்ஸ் தொடர்ந்து வருஷத்துக்கு 1000 டன்ஸுக்கு மேலே கோல்டு வாங்குறாங்க? ஏன் அதை பண்ணுறாங்க? வை ஷுட் எவ்ரிடே இன்வெஸ்டர்ஸ் பே அட்டென்ஷன் டு இட்? அதை பற்றியும் பேசுவோம். தேர்டா, வில் டாக் அபவுட் டாலர் கிரைசிஸ். வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியான US டாலரை பற்றி சென்ட்ரல் பேங்க்ஸ் ஏன் கவலைப்படுறாங்க? ஆர் வி விட்னஸிங் த பிகினிங் ஆஃப் அ மேஜர் ஷிஃப்ட் இன் த குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டம்? இந்த 3 டாபிக்ஸும் சேர்ந்து கோல்டோட ஃபியூச்சர் பற்றி ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கலாம். வாட் ஆக்சுவலி ஹேப்பன்? இதுதான் ஸ்டோரி ட்விஸ்ட் ஆகிற இடம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இங்கே தான் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாங்க. மார்க்கெட்டில் ஒரு டீசென்ட் ஹவுஸுக்கு $400,000 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்புறமா அந்த வீட்டில் சில அப்கிரேட்ஸ் பண்ணுறாங்க. நியூ ஃப்ளோரிங், பாத்ரூம் ரெனோவேஷன், ஃப்ரெஷ் பெயிண்ட்டு, கிச்சன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம். அப்புறமா அந்த வீட்டை $500,000க்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க. பிட்டிங் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தர் $510,000 ஆஃபர் பண்ணுறாரு, இன்னொருத்தர் $530,000 ஆஃபர் பண்ணுறாரு. எவென்ச்சுவலி அந்த வீடு $550,000க்கு சேல் ஆகுது. இங்கே தாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. டிட் த ஆக்சுவல் வேல்யூ ஆஃப் த ஹவுஸ் சடன்லி இன்க்ரீஸ் டு $550,000? நாட் நெசசரிலி. அந்த வீட்டோட இன்ட்ரின்சிக் வேல்யூ $550,000 மாறிடுச்சுங்கிறதுல
எந்த ஒரு கேரண்டியும் இல்லைங்க. இந்த ப்ரைஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, பிகாஸ் someone believed another person would be willing to pay that amount. இன்னொரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட் பிரைஸ் wasn't determined by what the house was truly worth. அது டிட்டர்மின் எப்படி ஆச்சு அப்படின்னா, what the people were willing to payன்னு அவங்க கெஸ் பண்ண அமௌண்ட். தட்ஸ் ஹவ் மெனி அசெட் மார்க்கெட்ஸ் ஒர்க்குங்க. சில நேரங்களில் ஒரு அசெட்டோட அண்டர்லைன் வேல்யூ உண்மையாவே ஜாஸ்தி ஆகுறதுனால அதோட ப்ரைஸ் ஜாஸ்தி ஆகும். ஆனால் பல நேரங்களில் இன்னொருத்தர் இன்னும் அதிக விலைக்கு வாங்குவார் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ் நம்புறதுனால மட்டுமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டிஸ்டிங்ஷன் வந்து இட் இஸ் இன்க்ரெடிபிளி இம்பார்ட்டன்ட்டுங்க. கோல்ட்லையும் இதுதான் நடந்திருக்கு. ஸோ ரீசன்ட் ப்ரைஸ் மூமெண்ட் வச்சு பார்க்கும்போது இட் டசன்ட் மீன் கோல்டு திடீர்னு ஜாஸ்தி மதிப்புடையதாக மாறிடுச்சு அப்படின்னு. இன்ஸ்டெட் ஃபியூச்சரில் மற்றவங்க எவ்வளோ விலைக்கு வாங்க தயாராக இருப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் பேசிஸில் தான் கோல்டுக்கு மார்க்கெட் பிரைஸ் டிசைட் ஆகுது. சென்ட்ரல் பேங்க் பைஸ் கோல்ட் பேஸ்ட் ஆன் பாலிசி அண்ட் நாட் பிகாஸ் இட்ஸ் கோயிங் அப் அண்ட் டவுன். அப்புறம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் வாங்குறாங்க. கோல்ட் ப்ரைஸ் ஏறிக்கிட்டே போகுது, நானும் வாங்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க சென்ட்ரல் பேங்க் பையிங், மானிட்டரி பாலிசி இல்லை குளோபல் எக்கனாமிக் ரிஸ்க்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணி வாங்குறது இல்லை, ப்ரைஸ் இன்க்ரீஸை பார்த்து வாங்குறாங்க. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நிறைய பீப்புள் ஆர் வாட்சிங், இன்னும் நிறைய பேர் வாங்குறாங்க, ப்ரைஸ் மேலும் மேலும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போதான் மார்க்கெட் ப்ரைஸ் மற்றும் அண்டர்லைங் வேல்யூக்கு இடையில ஒரு பெரிய கேப் ஆகும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ப்ரைஸஸ் கீழே வர ஆரம்பிக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பேனிக்கு, நிறைய பேர் வந்து வாங்கினதை விற்றுருவாங்க பிகாஸ் தே திங்க் த ஸ்டோரி இஸ் ஓவர். கோல்டு ஃபினிஷ்ட், கோல்டு பபிள் பர்ஸ்ட், கோல்டு இஸ் கோயிங் பேக் டவுன் அப்படின்னு நினச்சி பல பேர் விற்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பேனிக் ஆகிறதுனால சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்டு வாங்குறத ஸ்டாப் பண்ணுறது இல்லைங்க, தே ஜஸ்ட் கீப் அக்யூமுலேட்டிங். இப்போ மறுபடியும் அந்த ஹவுஸ் எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஹவுஸ் ஃப்ளிப்பிங் பண்ணி குவிக் ப்ராஃபிட் பார்க்க வந்தவங்க மார்க்கெட்டை விட்டுட்டு வெளியில் போனதால அந்த வீட்டோட ஆக்சுவல் வேல்யூ திடீர்னு 0 ஆயிடுச்சா? இல்லை, வீட்டோட பேசிக் வேல்யூ மாறலை. மாறினது ஸ்பெகுலேட்டர்ஸ் மட்டும்தான். ஹைப் குறைஞ்ச பின்னாடி லாங் டேர்ம் பையர்ஸ் நல்ல ப்ரைஸில் வாங்குறாங்க. இன்னைக்கு சென்ட்ரல் பேங்க்ஸும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் வாங்குறாங்க, ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனாலும் வாங்குறாங்க. ஏன்னா அவங்க ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் மூமெண்ட்டை சேஸ் பண்ணலை. அவங்க ஃபோக்கஸ் லாங் டேர்ம் வேல்யூ மற்றும் நேஷனல் ரிசர்வ்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஹெட்லைன்ஸ் பார்க்கும்போது டிட் த ஃபண்டமெண்டல்ஸ் சேஞ்ச்? பல வருஷமாக கோல்டு போரிங் அசெட்டை கன்சிடர் பண்ணாங்க. ஆனால் ரீசெண்ட் இயர்ஸில் சென்ட்ரல் பேங்க்ஸ் மேசிவ் அமௌண்ட்ஸ் ஆஃப் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்? கோல்டுக்கு சிஇஓ கிடையாது, கோல்டு ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண முடியாது, கோல்டுக்கு பேங்க்ரப்சி ஆகாது, கோல்டு பொலிட்டிக்கல் ப்ராமிசஸை டிபெண்ட் பண்ணாது. அன்சர்டனிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கண்ட்ரீஸ் ஆஃபன் ப்ரிஃபர் அசெட்ஸ் அவுட் சைட் த ஃபினான்ஷியல் சிஸ்டம். அதனால தான் சென்ட்ரல் பேங்க்ஸ் டைவர்சிஃபிகேஷனுக்காக கோல்டு ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் சைனாவோட குவைட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கலாங்க. சில அனலிஸ்டோட தியரி என்னன்னா, கண்ட்ரீஸ் ஃபியூச்சர் ரிசர்வ் டைவர்சிஃபிகேஷனுக்காக கோல்டு அக்யூமுலேஷன் பண்ணலாம். ஆனால் சைனாவோட எக்ஸாக்ட் மோட்டிவேஷன் பப்ளிக்லி தெரியாது. ஆனால் ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா, ஃபியூச்சரில் வேர்ல்டு டாலர் மேலே லெஸ் டிபெண்ட் ஆகலாம். அப்படி நடந்தால் கண்ட்ரீஸ் மே வாண்ட் ரிசர்வ் அசெட்ஸ் அவுட் சைட் த டாலர் சிஸ்டம். அன்னைக்கு கோல்ட் பிகம்ஸ் ஒன் பாசிபிள் ஆப்ஷன். அதனால தான் இன்வெஸ்டர்ஸ் சென்ட்ரல் பேங்க் கோல்ட் பர்ச்சேசஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் ஹெட்லைன்ஸ். அமெரிக்காவோட கவுண்டர் மூவ் என்னன்னு பார்க்கலாம். யூஎஸ் சைட்லேயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஸ்டேபிள் காயின்ஸ். இமேஜின் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் யூஸிங் டிஜிட்டல் டாலர்ஸ் எவ்ரிடே. காஃபி வாங்குறாங்க, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறாங்க, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சில பேமெண்ட்ஸு ட்ரெடிஷ்னல் பேங்கிங் சேனல்ஸ்க்கு வெளியில் ஸ்டேபிள் காயின் நெட்வொர்க்ஸ் மூலியமாக நடக்கலாம். ஆனால் பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன அப்படின்னா, டாலர் டிமாண்ட் ஸ்டில் எக்ஸிஸ்ட். அதனால தான் ஸ்டேபிள் காயின்ஸ் சடன்லி ஹியூஜ் டாபிக் ஆயிருக்கு. இந்த பேட்டில் பேசிக்லி டிஜிட்டல் டாலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வர்சஸ் physical assets like gold. So what should investors learn? Nobody knows who winsங்க. மேபி AI வின் ஆகலாம், இல்லை கோல்டு வின் ஆகலாம், இல்லை ரெண்டுமே வின் ஆகலாம். ஆனால் ஒரு விஷயம் கிளியர், நாம் ஒரு மேசிவ் குளோபல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை லைவாக பார்த்துட்டு இருக்கோம். ஏஐ, கோல்டு, டாலர், டெப்ட், டெக்னாலஜி
இது எல்லாம் கனெக்டட். ஆனா நெக்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்கும் போது எந்த ஸ்டாக் டபுள் ஆகுங்கிற கேள்வி மட்டும் கேட்காதீங்க. இன்ஸ்டெட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நான் எந்த சைடுக்கு எக்ஸ்போஷர் வச்சிருக்கேன்னு கேளுங்க. ஏன்னா that answer may matter for years.